சுவைத்து மகிழவே, சுவையை அதிகம் கொள்ளவே. எடின்பரோ எடின்பரோ தரத்திலே சிறந்ததே, உலக புகழ் பேரிலே எடின்பரோ ருசித்து சுவைத்து மகிழவே. எடின்பரோ சுவையின் நலத்தின் அதிபதி. சுவையின் நலத்தின் அதிபதி எடின்பரோ நிறுவனத்தின் உதவி விற்பனை அபிவிருத்தி முகாமையாளர், பிரபல சமூக சேவையாளர் மற்றும் நாடறிந்த சமையற்கலை நிபுணர் திரு MM ரிஃபாஸ் அவர்கள் கலந்து கொள்ளும் விசேட வானொலி நேர்காணல். எங்களுடைய எடின்பரோ கம்பெனி 1973 ஆண்டுல தான் ஆரம்பிக்கப்பட்டது. மக்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பெற்ற ஒரு கம்பெனியாக 51 வருடமாக நாங்கள் வந்திருக்கிறோம். சகல சர்டிபிகேஷன்ஸும் எங்களோட கம்பெனியில எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இருக்கு. ISO 22000, ISO 9001, HACCP, GMP, ஹலால், SLS, அது மட்டுமல்ல இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன் தான் BRC, பிரிட்டிஷ் ஃபுட் சேஃப்டி சர்டிபிகேஷன்ஸ் எங்களுக்கு இருக்கு. பிரதி சனிக்கிழமைகள் தோறும் நண்பகல் 1:30 பாசத்தின் பண்பலை ஊபா வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. பிரதான அனுசரணை எடின்பரோ சுவையின் நலத்தின் அதிபதி. வணக்கம் நேயர்களே, பாசத்தின் பண்பலை ஊபா வானொலி நாள்தோறும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை எங்களுடைய நேயர் நெஞ்சங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கடந்த சில வார காலமாக நாங்கள் சுவையின் நலத்தின் அதிபதி எடின்பரோ நிறுவனத்தின் அனுசரணையோடு ஒரு தொடர் நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தெளிவூட்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி தொடராக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த தொடரிலே முதல் நிகழ்ச்சியில் நாங்கள் எடின்பரோ நிறுவனத்தின் ஆரம்பம், அதன் வரலாறு, சமூக பணிகள் குறித்து, சான்றிதழ்கள் குறித்தெல்லாம் பேசியிருந்தோம். அதில் பயன்படுத்தப்படுகின்ற நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பேசியிருந்தோம். அதேபோல கடந்த வார நிகழ்ச்சியில் எடின்பரோ நிறுவனம் புதிதாக அறிமுகப்படுத்திய ரட்டரச கெதரட், அதாவது வெளிநாடுகளது சுவை வீட்டுக்கு என்ற தொனிப்பொருளோடு 9 சுவையிலான இந்தியா, இலங்கை மற்றும் சீன சுவையை கொண்ட உற்பத்திகளாக 9 வகையான சோயா உற்பத்திகளை சந்தைப்படுத்தி இருக்கிறது. அவை குறித்தும் அவற்றின் பயன்கள் குறித்தும் அவற்றை கொண்டு நாங்கள் தயாரிக்கக்கூடிய புதிய உணவு வகைகள் குறித்தும் நாங்கள் தெளிவினை தந்திருந்தோம். அந்த வகையிலே கடந்த வாரங்களைப் போல இன்றைய தினத்திலும் எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களுக்கான தெளிவினை வழங்க தயாராக இருக்கிறார்கள் எடின்பரோ நிறுவனத்தின் உதவி விற்பனை முகாமையாளரும் நாடறிந்த சமையற்கலை நிபுணருமாகிய திரு MM ரிஃபாஸ் அவர்கள். அவர்களை எங்களுடைய அன்பான நேயர் நெஞ்சங்கள் சார்பாக இனிய சலாம் கூறி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரமீஸ். அதே போல் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் UFM நேர்களே. ஷெஃப், நாங்கள் கடந்த 2 வார காலமாக எடின்பரோ நிறுவனம் குறித்தும் உற்பத்திகள் குறித்தும் பேசியிருந்தோம். கடந்த வாரத்தில் நாங்கள் சோயா உற்பத்திகள் குறித்து விரிவாக பேசியிருந்ததோடு இந்த வாரத்திலும் எடின்பரோ நிறுவனத்தின் மிக முக்கியமான ஒரு உற்பத்தி குறித்து பேசவிருப்பதாக சொல்லியிருந்தோம். இந்த உற்பத்தி சமையல் கட்டிலே இன்றியமையாத ஒரு பொருளாக இப்போது மாறி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் சோயா சோஸ். இந்த சோயா சோஸை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 2200 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு வரலாறை கொண்ட ஒரு சோயா உற்பத்தியாக இருக்கிறது. சீன நாட்டிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உற்பத்தி. இது இப்போது நம் நாட்டிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. வெளிநாட்டவர்களுடைய வருகையோடு அனைத்து ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், அதே போல இப்ப வீடுகளிலும் நாங்கள் சரளமாக பார்க்கக்கூடிய, அதாவது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இன்றியமையாத ஒரு பொருளாக உப்பு, மிளகாய் தூள் போன்று சோயா சோஸும் கட்டாயமாக வீட்டில் இருக்க வேண்டும் என்பதை பெண்கள் இப்போது உணர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த சோயா சோஸ் குறித்து தான் நாங்கள் பேச போகிறோம். சோயா சோஸ் என்றால் என்ன, ஏன் இதனை நாங்கள் உணவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை முதலில் சொல்லுங்கள். ஆமா ரமீஸ், சோயா சோஸ் என்று சொல்லுது நீங்க சொன்ன மாதிரி சைனால தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதே போல எங்களுக்கு சொல்லணும், இலங்கை வாழும் மக்களாக நான் அந்த கம்பெனியில் வேலையும் செய்கிறேன் ஷெஃபாக. எனக்கு ஒரு அபிமானம் ஒன்றும் இருக்கு. என்னன்னு கேட்டால் அனைவருக்கும், இலங்கை வாழும் அனைவருக்கும் இந்த சோயா சோஸ் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்றது ட்ரெடிஷனல் மெத்தட்னு சொல்லுவோம், பாரம்பரிய முறைக்கு தான் இந்த சோயா சோஸை நாங்கள் மேனுஃபேக்சர் பண்றோம். அப்படின்னு சொன்னால் சீனாவில் செய்த முறையில தான் நாங்கள் இந்த ஸ்ரீலங்காவில் எங்களுடைய இந்த சோயா சோஸை நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி எங்களுடைய கஸ்டமருக்கு நாங்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஸோ இது ஒரு ஹாப்பி டு சே எனக்கு இது. அது மட்டுமல்ல, இந்த சோயா சோஸை பத்தி நான் சொல்றேன்னு சொன்ன ரமீஸ், ஜப்பான்ல ப்ரூஸ் அசோசியேஷன் சொல்லி ஒரு அசோசியேஷனால ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அந்த நாட்டில் ஒரு நாளைக்கு ஒருவர் 30 ml
சோயா சோஸ் அவங்க பயன்படுத்துறாங்க அந்த நாட்டுல. ஆமா. சோ அதே போல இப்ப எங்க ஸ்ரீலங்காவிலையும் இந்த சோயா சோஸ்ன்றத நாங்க அனைவரும் எல்லா வீட்டுவல்லையும், எல்லா ஹோட்டல்வல்லையும், எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் இதை நாங்க யூஸ் பண்ணோம். இது எங்களுக்கு இல்லாம ஏலான்ற மாதிரி ஒரு சூழல் ஒன்று ஆகிருக்கு. சோ இந்த சோயா சோஸ்ல நாங்க பேசுறேன்னு சொன்னால் இதுல பல வகையான விசேஷங்கள் இந்த எடின்பரோ சோயா சோஸ்ல இருக்கு. என்று கேட்டால் இந்த எடின்பரோ சோயா சோஸ், ஸ்ரீலங்காவில் உள்ள எடின்பரோ சோயாஸ்ல புரோட்டீன், அதிகமான அளவு புரோட்டீன் உள்ள ஒரே சோயா சோஸ் தான் எடின்பரோ சோயா சோஸ். அது மட்டுமல்ல, நோ அடட் எம்எஸ்ஜி, மோனோசோடியம் குளூட்டோமேட், ஆர்டிபிஷியல் மோனோசோடியம் குளூட்டோமேட் அட் பண்ணாத ஒரே சோயா சோஸ் தான் எடின்பரோ சோயா சோஸ். ஸோ இந்த எடின்பரோ சோயா சோஸை எங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி எங்களுடைய கஸ்டமருக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ரமீஸ் 14 மாதங்கள் போகும். 14-15 மாதங்கள். என்கிட்ட இதை சோயா சோஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு 1 வருட காலம் போகுது. 1 வருட காலங்கள் இந்த சோயா சோஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு போகுது. ரமேஷ், நான் மேனுஃபேக்சர் ப்ராசஸிங் செய்யறதுக்கு முதல்ல இந்த சோயா சோஸை பத்தி இன்னும் கொஞ்சம் நான் கதைக்க விரும்புறேன். சாதாரணமா நாங்க யாருக்கிட்ட சாரி கேட்டால் ஏன் நீங்க இந்த சோயா சோஸை பாவிக்கிறீங்கன்னு சொல்லி இப்ப எங்கட ப்ரோக்ராம்ஸ் போனால் அவர்கள் தர ஆன்சர் தான் டேஸ்ட், வித்தியாசமான சுவை. இந்த வித்தியாசமான சுவை என்று சொல்லும் பொழுது அந்த டேஸ்ட் எங்களுக்கு இப்ப உங்களுக்கு அது ஒரு வகையான சுவை, எனக்கு ஒரு வகையான சுவை, இன்னொருவருக்கு ஒரு வகையான சுவை. இதுக்கு ஒரு இதுதான் சுவைன்னு சொல்ல முடியாது. நபரை பொறுத்து மாறுபடும். சோ இந்த சுவைன்னு சொல்லும் பொழுது எங்களுடைய நாக்குல டேஸ்டிங் பல்ஸ் இருக்கு. இந்த டேஸ்டிங் பல்ஸ் எடுத்துன்னு சொன்னால் 5 வகையான டேஸ்டிங் பல்ஸ் இருக்கு. சோ அந்த டேஸ்டிங் பல்ஸ் 5 வகையான எடுத்துன்னு சொன்னால் முதல்ல நாங்க சொல்லுவோம் ஸ்வீட், இரண்டாவது சோல்ட்னுவோம், மூணாவது சவர்ண்டுவோம், ஃபோர்த் ஒன் பிட்டர்ண்டுவோம், ஐந்தாவது தான் இந்த உமாமி சுவைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த பல்ஸ் எடுத்துன்னு சொன்னால் ஸ்வீட் நாக்குல முன்னில இருக்கும். அதே போல சோல்ட் எடுத்துன்னு சொன்னா நாக்கின் 2 பகுதி, அதுல பின்பகுதியில சவர் இருக்கும். பிட்டர்னு சொன்னா கசப்பும் கசட்ட தன்மையும் அது பிட்டர்னு நாங்க சொல்லுவோம். உமாமி சுவைன்னா எங்களுடைய வாயில சம்பூர்ணமாக ஒரு சுவையோட தான் கொடுக்கும். இந்த சுவைக்கு நான் சொன்ன மாதிரி அதுக்கு என்ன சுவைன்னு சொல்ல முடியாது. இதனால தான் நாங்க எங்களுடைய சாப்பாட்டுகளுக்கு நாங்க இந்த சோயா சோஸை பயன்படுத்துறது. சோ இந்த சுவைன்னு சொல்லும் பொழுது ஒரு சயின்டிபிக்கலி வேர்ட்ல எடுத்துன்னு சொன்னா உமாமி சுவைன்னு சொல்லுவோம். இந்த உமாமி சுவைன்னு சொன்னால் அதை நாங்க சொல்லுவோம் எம்எஸ்ஜின்னு சொல்லி, மோனோசோடியம் குளூட்டோமேட்ஸ். இது 2 வகையான மோனோசோடியம் குளூட்டோமேட்ஸ், ஆர்டிபிஷியல், நேச்சுரல்ன்ற டேஸ்ட் இருக்கு. சோ இப்ப ஆர்டிபிஷியல் சொன்னா அந்த பவுடர், வெள்ளை கலர் பவுடர் சிறு சிறு துண்டுமா இருக்கும். இது ஆர்டிபிஷியல் பவுடர்ஸ்னும். இதுல வெரைட்டிஸ் எத்தனையோ இருக்கு. அதே போல நாங்க நேச்சுரல் எடுத்துன்னு சொன்னா எங்களுடைய சமையல் செய்யும் பொழுது, ஒரு கறி ஒன்று நாங்க செய்யும் பொழுது யாருமே ஹோட்டல்ல இருக்கக்கூடும், வீட்டிலேயே இருக்கக்கூடும், சமைக்க போகக்கூடும், அந்த தக்காளி இல்லை என்றால் நாங்க எங்களோட கறி ஒன்று ருசி இல்லைன்னு எங்களோட ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்கு. நிசம் என்று கேட்டால் அதிகமான இயற்கையான நேச்சுரல் எம்எஸ்ஜி அதிகமாக இருக்கிறது தக்காளியில. இந்த தக்காளியில் அதிகமான எம்எஸ்ஜி இருக்கிறனால தான் எங்களுடைய சாப்பாடுகள் ஒரு சுவையை கூட்டி இருக்கு. இரண்டாவது கேரட்ல அதிகமான எம்எஸ்ஜி இருக்கு. அது மட்டுமல்ல தாய்ப்பால்ல அதிகமான நேச்சுரல் எம்எஸ்ஜி இருக்கு. இதே போல இஞ்சி, வெள்ளைப்பூடு, இதை மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லயும் எங்களோட எம்எஸ்ஜி இருக்கு. இதுக்கு தான் நாங்க சொல்லுவோம் உமாமி சுவைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த உமாமி சுவை எடுத்துன்னு சொன்னா எடின்பரோ சோயா சோஸ்ல இயற்கையான உமாமி சுவை தான் இருக்கு. ஆர்டிபிஷியல் உமாமி சுவை இல்ல, நேச்சுரல் இயற்கையான உமாமி சுவை தான் இந்த எடின்பரோ சோயா சோஸ்ல இருக்கு ரமேஷ். அப்ப இப்ப நான் வரேன் இந்த எடின்பரோ சோயா சோஸ். நான் உங்களுக்கு சொன்னேன் பாரம்பரிய முறைக்கு தான், சைனாவுல செய்யற முறைக்கு தான் நாங்க இலங்கையில செய்யறோம். ஜப்பான்லயும் பாரம்பரிய முறைக்கு செய்வாங்க. இந்த சோயா சோஸை செய்யறதுக்கு 1 வருட காலங்கள் போகுது. சோ அனுராதபுர டிஸ்ட்ரிக்ட், பொலன்னருவ, தலாவ் என்ற ஏரியாவில இருந்து தான் சோயா விதைகள் நாங்க எங்களுடைய ஃபார்மர்ஸ் கிட்டால் அதை கலெக்ட் பண்ணிட்டு நாங்க முதல்ல அதை சீட்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதுல அசடா போன சீட்ஸ் எல்லாம் சைட் ஆக்கிட்டு அந்த வாஷ் பண்ணி இதை நாங்க ஸ்டீம் பண்ணுவோம், பாஸ்டரைஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம், அதை பாஸ்டரைஸ் பண்ணிட்டு ஒரு
பேரல் ஒன்று இருக்கு, அதுல நாங்க விசேஷமான ஒரு சோல்ட் ஜாதி இருக்கு, அதுல போட்டு நாங்க அதை பதம் படுத்துவோம். ஒரு வருட காலம் அதை நாங்க பதம் படுத்துவோம். அது எவ்ரிடே மார்னிங், ஒவ்வொரு நாளும் காலையில அந்த சோயா பேரலை நாங்க மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி அந்த பதத்துக்கு வந்ததுக்கு போறோம் நாங்க செக் பண்ணிட்டு அதை மீண்டும் முறை எங்க ஃபேக்டரி உள்ளுக்கு கொண்டு வந்து 24 hours நாங்க மீண்டும் அதை பாஸ்டரைஸ் பண்ணுவோம். எஸ், அதுக்கு பிறகு தான் நாங்க அதை பிளெண்ட் பண்ணி அந்த சோயா சோஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு அதுல நாங்க மீட்டர்ஸ் போட்டு செக் பண்ணி அதை எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு அதை பாவிக்க நல்லமா சரியில்லையான்றதை செக் பண்ணி குவாலிட்டியை பார்த்துட்டு தான் நாங்க பாட்டில்ஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இந்த முறையில தான் எங்களுடைய இந்த எடின்பரோ சோயா சோஸை நாங்க மேனுஃபேக்சர் பண்றது. அதே போல சோயா சோஸ் குறித்து நாங்கள் பேசும்போது உங்களுடைய சமையற்கலை தொடர்பான நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவன் என்ற வகையிலே எடின்பரோ நிறுவனம் தன்னுடைய உற்பத்திகளை பொதி செய்வதற்காகவும் தன்னுடைய பொதிகளை அல்லது பாட்டில்ஸ் பேக்கேஜஸ் எடுத்தாலும் எடின்பரோ நிறுவனம் தான் உற்பத்தி செய்கிறது. இந்த வகையிலே இந்த சோயா சோஸ் அல்லது டொமேட்டோ சோஸ் எடுத்துக்கொண்டால் வித்தியாசமான வடிவத்தில் இந்த போத்தல்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தும் சுருக்கமாக சொல்வோம். ஆமா ரமேஷ், இதுக்கு நாங்க விசேஷமான ஒரு அப்ரூவல் எடுத்திருக்கிறோம் இந்த பாட்டில்ஸ்க்கு. இந்த பாட்டில் ஷேப்ஸை வந்து ஸ்ரீலங்காவில் யாருக்குமே அந்த பாட்டில் ஷேப்பை அடிக்க முடியாது. ஏன்னா அந்த அப்ரூவல்ல தான் நாங்க அதை எடுத்திருக்கிறோம். அது வந்து ஈஸி டு யூஸ்னு சொல்லுவோம். அது யாருக்கா இருந்தாலும் டக்குன்னு யூஸ் பண்ண முடியும். டக்குன்னு எடுத்தா அது யூஸ் பண்ண லேசி. இந்த டெக்னாலஜிஸ் அதுல தான் நாங்க இந்த பாட்டில்ஸை கூட மக்களுக்கு அந்த பாட்டில்ஸ்ல எடுத்தேன்னு சொன்னா சில பிளாஸ்டிக் வகையில் பாவிக்க நல்லமில்லை. ஸோ எங்கட வந்து அந்த ரெகுலேஷன்ஸ்க்கு ஏத்தாப்புன பாட்டில்ஸ்ல தான் நாங்க இதை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணி யூஸ் பண்றோம். அதே போல சோயா சோஸை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் நீங்கள் சொல்வது போல சுவையூட்டியாக தான் பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக எங்களுடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டால் சோயா சோஸை எதற்கு பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் ரைஸ் அல்லது டெவல் அப்படியும் இல்லை என்று சொன்னால் கொத்து போன்ற உணவுகளை தயாரிப்பதற்காக தான் பயன்படுத்த முடியும் என்று சொல்வார்கள். இதை தாண்டி இன்னும் பல சேவைகளை இந்த சோயா சோஸ் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அவை குறித்தும் சொல்லுங்கள். ஆமா ரமேஷ், சோயா சோஸ் எடுத்தேன்னு சொன்னா சைனீஸ் குஷின்ஸ், சோயா சோஸ் இல்லாம அந்த டிஷ் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ சோயா சோஸ் கட்டாயமாக அது அந்த சைனீஸ் குஷின்ஸ்க்கு கட்டாயமாக தேவை. அது மட்டுமல்ல ரமீஸ், எங்களுடைய சில டிப்பிங் சோசஸ், வெரைட்டி ஆஃப் டிப்பிங் சோசஸ் செய்யறதுக்கு எங்களுக்கு இந்த சோயா சோஸை பயன்படுத்த முடியும். அதே போல இது ஒரு மிகவும் சூட்டபிளாக இருக்கு மீட் சீசனிங்ஸ், இறைச்சி வகையானதுகள் சீசன் பதம் படுத்துறதுக்கு இந்த சோயா சோஸ் வந்து ஐடியல் ப்ராடக்ட் உண்டு. அது மட்டுமல்ல எங்களுடைய சாப்பாட்டை சுவையை அதிகரிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த சோயா சோஸை பயன்படுத்த முடியும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னு கேட்டால் தேங்காய் சம்பல், கோகனட் சம்பல், அதுக்கு கூட எங்களுக்கு சோயா சோஸை பாவிக்க முடியும். எங்களுக்கு வேண்டிய ஒரு சாப்பாட்டு ஒன்றுக்கு எங்களுக்கு இந்த சோயா சோஸை பயன்படுத்த முடியும். எங்களுடைய உணவை சாப்பாட்டு ருசியை அதிகரிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த சோயா சோஸை வேண்டிய ஒரு டிஷ் ஒன்றுக்கு பயன்படுத்த முடியும். எங்களுடைய சிறுவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய பேர் வந்து இப்ப மந்த போஷாக்கு நிலையில் இருக்கிறார்கள். உணவு உட்கொள்வது மிக குறைவாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு இயற்கையான முறையில் இந்த சுவைகளை வழங்க முடியும் என்று சொன்னால் அவர்களும் அந்த உணவு பழக்க வழக்கங்களை சீர் செய்து கொள்வார்கள் என நினைக்கிறோம். அதற்கு எடின்பரோ நிறுவனம் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறது. உற்பத்திகள் தரமானவையாக இருக்கின்றன. அதனால்தான் BRCS உட்பட இலங்கையில் இருக்கின்ற அத்தனை சான்றிதழ்களையும் தன்னகத்தை கொண்டதாக இருக்கிறது. கடந்த நிகழ்ச்சியில் சொன்னது போல எதிர்வரும் 2025ஆம் ஆண்டிலும் கிரீன் கன்செப்ட் என்ற அடிப்படையில் உடல் நலத்துக்கும் அதே போல சுற்றாடலுக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் தங்களுடைய பொதி செய்தல் மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க தயாராக கொண்டிருக்கிறது, முன்னெடுப்புகளை செய்திருக்கிறது. அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியளிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த அளவில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினை நேர்காணலை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளவிருக்கின்றோம். அந்த வகையில் எடின்பரோ நிறுவனம் சார்பாக எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து எடின்பரோ நிறுவனத்தின் முதன்மை உற்பத்திகளில் ஒன்றான சோயா சோஸ் குறித்த தெளிவினை தந்த திரு MM ரிஃபாஸ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ரமேஷ். நேயர்களே, நாங்கள் இன்றைய தினத்தில் சோயா சோஸ் குறித்து பேசியிருந்தோம். எதிர்வரும் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு எடின்பரோ நிறுவனத்தின் முதன்மை உற்பத்தி குறித்தும் அதன் பயன்பாடுகள் குறித்தும் உங்களோடு கலந்துரையாட இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த அளவில் இந்த நேர்காணலை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். எங்களுடைய அன்பான நேயர் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சியினையும் தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. சுவையின் நலத்தின் அதிபதி எடின்பரோ நிறுவனத்தின் உதவி விற்பனை அபிவிருத்தி முகாமையாளர், பிரபல சமூக சேவையாளர் மற்றும் நாடறிந்த சமையற்கலை நிபுணர் திரு MM ரிஃபாஸ் அவர்கள் கலந்து கொள்ளும் விசேட வானொலி நேர்காணல்.
எங்களுடைய எடின்பரோ கம்பெனி 1973 ஆண்டுல தான் ஆரம்பிக்கப்பட்டது. மக்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பெற்ற ஒரு கம்பெனியாக 51 வருடமாக நாங்கள் வந்திருக்கிறோம். சகல சர்டிபிகேஷன்ஸும் எங்களோட கம்பெனியில எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இருக்கு. ISO 22000, ISO 9001, HACCP, GMP, ஹலால், SLS, அது மட்டுமல்ல இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன் தான் BRC பிரிட்டிஷ் ஃபுட் சேஃப்டி சர்டிபிகேஷன்ஸ் எங்களுக்கு இருக்கு. பிரதி சனிக்கிழமைகள் தோறும் நண்பகல் 1:30 பாசத்தின் பண்பலை ஊபா வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. பிரதான அனுசரணை எடின்பரோ, சுவையின் நலத்தின் அதிபதி. ருசித்து சுவைத்து மகிழவே, சுவையை அதிகம் கொள்ளவே, எடின்பரோ எடின்பரோ தரத்திலே சிறந்ததே, உலக புகழ் பெயரிலே எடின்பரோ, ருசித்து சுவைத்து மகிழவே. எடின்பரோ, சுவையின் நலத்தின் அதிபதி.